வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா வந்தோடனே என்ன செய்யனே தெரியாமல் திரு திருன்னு முழிக்காரு ப்ரோன்மணி. உடனே தலையில் வந்து துண்டை போட்டுக்கிறாரு. அப்போ கூட வந்து அக்கா என்னண்ணே என்ன தலையில் துண்டு போட்டுக்கிட்டே என்ன அப்படிங்கிறாங்க. என்னவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தடம் பிடிச்சிருக்கானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 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 அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிண்ணே சரிண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணே கறி எவ்வளோ வருதுண்ணே அப்படிங்கிறாங்க. நீ கொடுக்கறத கொடுமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோண்ணே அப்படிங்கிறாங்க. நீ முந்தானத்துக்கு வாங்கினாலாமா அதே ரேட்டு தான்மா அப்படிங்கிறாங்க. உடனே கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ஆகா இனிமேல் சரி வராது, கடைக்கு மீனா வேற வர வர ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம கறி வேறு நல்லா இருக்குமே, திரும்ப திரும்ப வருவாள், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, ரோகிணிக்காக நான் வந்து தேவையில்லாத வேலைலாம் பார்த்து வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த பிள்ளை சுயநலத்துக்கு என்ன பயன்படுத்திட்ட, எனக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளை வந்து உங்களுக்கு நடிப்புக்கு வாய்ப்பு வாங்கி தானே அப்படி இப்படின்னு ஏமாத்தினோட கூப்பிட்டு போயிட்டேன். சரி ரைட்டு, நம்மளுக்கு பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளை மாதிரி நினச்சாலும் கூட நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. இதை பற்றி நம்ம வித்தியாட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி வித்தியாவுக்கு கொஞ்சம் கறி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கறி எடுத்துகிட்டு அவசர அவசரமாக கடையை அடைக்காரு. அடைச்சிட்டு ஒரு ஆள் வராரு. என்னண்ணே நேரத்தோட கடை அடைச்சியே அப்படிங்கிறாங்க. ஆமாம், கடையை திறந்துருக்கு போலாம் கறி வாங்க வர மாட்டேன், கடையை அடைச்சோன்னா கறி வேணுங்க, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீனும் சும்மா தான் கேட்டேன்னு எனக்கு தெரியும், நானும் சும்மா தான் கேட்டேன், நான் அவசரமாக போகிறேன், உனக்கெலாம் வந்து உடனேலாம் கறியை என்ன செய்ய முடியாது, சைஸ் பண்ணி தர முடியாது அப்படிங்கிறாங்கண்ணே. வர வர உங்களுக்கு நக்கல் ஓவர் ஆயிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. நக்கல் ஓவராவது இருக்கட்டும், நீங்கள் கறி வாங்கின பாக்கி ஒரு 2000 இருக்குது, ஏன் கொடுக்கலன்னு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே, கிளம்புறேன் அப்படிங்கிறேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு, அதாண்ணே பணம் கேட்டால் தான் கிளம்பிடுவே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பைக் எடுத்துகிட்டு பாஞ்சு போயிடுறாரு. இங்கே அவசர அவசரமாக ப்ரௌன் சட்டையை போட்டுட்டு நேராக ஒரு பையில் வந்து கறியை கொண்டு போகிறாங்க வித்யா வீட்டுக்கு. அங்கே வித்யாவும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமாக திருச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அமுக்கினோன்னே யாருன்னு பாருடி அப்படிங்கிறாங்க. கதவை திறக்கிறாங்க. அங்கே ப்ரௌன் என்ன பாப்பா 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பாப்பா ஜாலியாக இருக்கீங்க, என்ன கோர்த்து விட்டீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை நாங்கள் கோர்த்து விட்டோமா, என்ன கோர்த்து விட்டோன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என் கடைக்கு மீனா கறி வாங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை, என் பழைய கஸ்டமர் வந்து மீனாவை கூப்பிட்டு வந்தாங்க, நான் டவார்னு முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டு வச்சு மறைச்சிக்கிட்டேன், அதனால் வந்து என்ன உங்களுக்கு தெரியலை. ஆனால் என் கடையில் உள்ள சரக்கு எப்படி இருக்குன்னு வித்யா நீனும் சாப்பிட்டு பார்த்துருக்க, உன் ஃப்ரெண்டு ரோகிணியும் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கும், ரொம்ப தரமாக இருக்கும். இந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க நான் கொடுத்த கறியை அப்படின்னா மீண்டும் இங்கே தான் வருவாங்க. ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற ஆள். அப்படின்னால மீண்டும் அவன் தேடி முத்து தேடி வந்தாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக நான் உதவி பண்ண போய் நான் ஒவ்வொருத்தரத்தில் மாட்டியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், வியாபாரம் நல்ல வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளும் வந்து கடையை அடைக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ப்ரோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க ரோகிணி, நான் அதுக்குள்ளே காசு வேணால் தந்துடுறேன், நீங்கள் கொலைப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. பார்ப்பாங்க பாரு, காசுலாம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது, என்ன நான் கடையில் நல்லா உட்காந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ஓடும், மாதம் 3 லட்ச ரூபா ஆச்சு, 2 லட்ச ரூபா எனக்கு அசல் போனாலும் மாதம் 1 லட்ச ரூபா எனக்கு சம்பளம் வந்துடும். எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, நான் நாடகத்துலேயே நடித்து என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் சொன்னோன்னு நான் இது பண்ணேன். ஆனால் வந்து என் தொழிலை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய நிலைமைக்கு போனாலும் இந்த கறிக்கடையை நான் மறக்க மாட்டேன். ஆனால் தொழில் ரீதியாக அவங்க பழகையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு எனக்கு கறி வேணும்னு சொல்லி மீனை வரும்போது நான் முகத்துக்கு முக்காடு போடணும், முடிஞ்சால் தான் போட முடியும். சப்போஸ் நான் திரும்பி இருக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். ஆனால் அன்றைக்கி நான் அவங்கள போட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முத்து எவ்வளோ பெரிய கோபக்காரன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடி செய்வான், அவர் கடை தேடி மீனா எப்படி போனாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி, மீனாவுக்கு ஏதோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கான், அதனால் அட்வான்ஸ் கொடுத்தாங்களாம் 10,000 ரூபா, இதுக்கு பார்ட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு பிரியாணி போடுறோம், யாரும் சாப்பாடு வேண்டாம், சாப்பிட வேண்டாம் மதியம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த மீனை. அவள் தான் இந்த வேலை பார்த்துருப்பா போல், ஏன் இந்த மீன் தேவையில்லாத வேலைலாம் பார்க்கா அப்படிங்கிறாங்க. அவங்க என்னடி செய்வாங்க, அவங்க தொழிலில் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறாங்க, நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணால் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைடி, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மீனா அந்த மணி கடைக்கு போய் மணியை பார்க்காம விட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு,
மணி கடையில் நல்லா தான் இருக்கும் பொருள். அப்படி இருக்கும்போது வந்து மீண்டும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கம்மியான விலையாகவும் இருக்கும், நல்லா இருக்குன்னு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், நீ முடிஞ்ச, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையேடி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. என்ன ரோகிணி, என்ன எதை பண்ணாலும் அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு யோசிப்பேன், இப்போ நீ ரொம்ப தடம் புரளுதியே அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா, இவ்வளோ நாள் வந்து ஒன்றுக்கு ஒன்று பொய்யை சொல்லி போய்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த மீனா வந்து டைரெக்டாக மணியை பார்த்துட்டான்னா மணியாக உரளிடுவானே. இப்போவுமே அவன் வந்து சொல்லுது கடுப்பில் போகிறான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண முடியும், தினம் அவனுக்கு 10,000 வியாபாரம் ஆகுதுங்க. ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபாயை கொடுத்து எங்கேயாவது கொண்டு வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏய் அதை பண்ணுவோம் மாடி அப்படிங்கிறாங்க. ஏய் நடக்குத கதையாடி அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்காது, நான் 3 லட்ச ரூபா எப்படியாவது பரட்டி கொண்டு தாரேன், நீ வந்து மணிகிட்ட கொடுத்து உங்களுக்கு கடையில் இருந்தால் தான் 3 லட்ச ரூபா வருமானம் வருது, நீங்கள் இந்த 3 லட்ச ரூபாயை வச்சுக்கோங்க, ஒரு மாதம் கடையை திறக்காதங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதம் கழிச்சு மீனா வந்தா அப்படிங்கிறாங்க. ஒரு மாதம் கழிச்சுலாம் வரமாட்டாங்கடி, எப்படியும் வந்து இன்றைக்கி பார்ட்டி வைக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கறி எடுக்க போவா மீனா. சரியா, மீனா போவாங்க. அப்படி போகும்போது கடை அடைச்சி கிடந்துச்சுன்னா பார்ப்பாங்க, அப்புறம் மறுவாரம் பார்ப்பாங்க, 3 வாரம் பார்ப்பாங்க, 4 வாரம் பார்ப்பாங்க, இந்த கடை எப்பவும் அடைச்சி தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலை யாருக்கு வந்துடும், மீனாவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ப்ரோன் பண்ணிவிட்டா 3 லட்ச ரூபா கொடுத்தா அவர் ஒரு மாதம் கடையடையை திறக்க மாட்டார் மனுஷன், அதை நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோவேன். பணத்துக்கு மயங்காத ஆட்கள் கிடையாது, ப்ரோன் பண்ணியை ரெடி பண்ணிடலாம். ஆனால் இந்த 3 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. 3 லட்ச ரூபா தானடி, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் எங்கள் பாட்டி இந்த குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு தங்க காயினை கொடுத்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப விலை மதிப்பு மிக்கது. அது போக அது வந்து ரொம்ப பாரம்பரியமாக 2-3 தலைமுறையாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது 5 லட்ச ரூபா வரைக்கும் போகும் அந்த தங்கம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய தங்கமாடி அப்படிங்கிறாங்க. ரொம்ப பழமையானது எப்பவுமே மரியாதை தானே, கண்டிப்பாக ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலேயே அது போகும், அதை வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு காயின் மாதிரி தானடி சொன்ன அப்படிங்கிறாங்க. காயின் மாதிரி தான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி ஒரு வயிறு இருக்குது அப்படிங்கிறாங்க. பின்னாடி வயிறு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மேலே தங்க காயின் மாதிரி இருக்கும், கீழே ஒரு வயிறு இருக்குது. அந்த வயிறும் அப்போவே 6 லட்ச ரூபாயோ 7 லட்ச ரூபாயோ அங்கிள் சொன்னாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பு ஒரு ஆள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கண்டிப்பாக இது கூட தான் இருக்கும், அதனால் இதை வச்சா நம்மளுக்கு போதுமான தொகை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அதே மாதிரி எப்படி அதில் வந்து அதை கொண்டு வைப்ப அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடி, அதை மாதிரி ஒரு சாயலாக செஞ்சு நம்ம வந்து ஒரு பித்தாளையில் கொண்டு வச்சிட வேண்டியதான். அதை மீனாவும் முத்தும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அது குடும்ப சொத்துன்னு பேணிக்கிட்டே இருக்கட்டும், எனக்கும் அது காசாயிரும்ல அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய காசு வந்துச்சுன்னா அதை வச்சு என்னடி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நிறைய காசு வந்துச்சுன்னா பார்லர் வைக்க வேண்டியதான், அப்புறம் வந்துட்டு மனோஜுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நீ போகிற போக்க பார்த்தா பயங்கரமாக ஆயிடுவ போலையே அப்படிங்கிறாங்க. பண்ணிக்கலாண்டி, வேறு வழி இல்லை, நீ ப்ரோன் பண்ணிவிட்டு போய் பேசு அப்படிங்கிறாங்க. நான் பேசினா அவன் சரிப்பட்டு வர மாட்டான், 2 பேரும் சேர்ந்து போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நீ பணம் ரெடி பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிடலாம், அதை மைண்டில் வரும்போது 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதம்னாலும் ப்ரோன் பண்ணியை வெளியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ அப்போ 6 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்போ ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி அவனை சீனை போட்டுற வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிடி அப்போவா நம்ம மணிகிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு மணியண்ணே அப்படிங்கிறாங்க வித்யா. உடனே என்ன வித்யா, குழம்பு வச்சு சாப்பிட்லையா, நான் வச்சு தரமா, கொண்டா வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே அதை கொண்டு வரலண்ணே, இன்னொன்று உங்கள்கிட்ட பேச வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இன்னொரு ஆக்டிங் போடணும்னு சொல்லி கூப்பிட்றாதாங்க. ஏற்கனவே முத்து என் மேலே வந்து பயங்கரமாக கடுப்பில் இருக்கான். ஏற்கனவே என் மேலே அவனுக்கு ஏகப்பட்ட டவுட்டு. நானும் மலேசியாவிலேருந்து வந்தேன், அவசரமாக போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஏமாற்றி போயிட்டேன், என்னத்தெல்லாமோ உளறிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் சிந்தனையில் போட்ட சட்டையே போட்டுட்டேன். பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு காட்டுதும் பளபளப்பாக பல சட்டை போடணும், நான் ஒரே சட்டையை போட்டு வந்துட்டேன், அந்த சிவப்பு கலர் சட்டையை. இப்போ கூட அந்த சட்டையை போட்டு தான் நிற்கேன், அது லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. அண்ணன், ரோகிணிக்கும் கொஞ்சம் மனசாட்சி குத்திருச்சுண்ணே. மனசாட்சி குத்திருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, உங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தர முடியலன்னு சொல்லி அவளுக்கு ரொம்பவே மனசுக்கு பாரமாக இருக்கான். அதனால் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு ஷூட்டிங்ண்ணே, சினிமாவில் ஏற்பாடு பண்ணி தந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே,
படம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறீங்க. அடுத்த படத்துலேருந்து உங்களுக்கு ₹1,00,00,000 இல்ல ₹2,00,00,000 இல்ல ₹10,00,00,000 கொடுக்க தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம் என்னம்மா பணம்? நான் வேணா உங்களுக்கு தரேன் பாப்பா பணம். டைரக்டர் மட்டும் அறிமுகப்படுத்துங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் வந்து சூப்பரான கதை வச்சுருக்காரு. அதில் ஹீரோ நீங்கள் தான். நான் தான் ஹீரோவா? அப்போது நான் வேணா ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா கூட பண்ணுறேன். பாப்பா நான் இந்த கறிக்கடை தான் வச்சுருக்கேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு 23 வீடு இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே. பூரா வாடகைக்கு விட்ருக்கேன். எனக்கு புள்ள குட்டிகள் கிடையாது. நான் சினிமாவில் பெரிய ஹீரோவாகணும்னு நினச்சி தான் எனக்கு ஆசை. பேசாமல் அந்த வீடுகளை பூரா விற்றுருவோம். இந்த படத்தை நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பாருடி அப்படிங்கிறாங்க. பாப்பா உண்மையை தானே சொல்லுதீங்க, இதுவும் நடிப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. உண்மைதான். கதை ரெடியானா நீங்கள் நடிச்சிடலாம் அப்படிங்கிறது. நாளைக்கு சுட்டி கதை ரெடி ஆகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்குள்ளே லொக்கேஷன்லாம் பார்க்கணும், உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவுக்கு ஏன் பிடிக்கணும், மக்களுக்கு பிடிச்சா கனதா அப்படிங்கிறாங்க. இல்லை ரூம் போட்டு யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாப்பா டைரக்டர் யார் அப்படிங்கிறாங்க. இனிமே தான் முடிவு பண்ணணும். இனிமே தான் முடிவு பண்ணணும். இல்லை அவங்ககிட்ட உங்களை பற்றி இனிமே தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் சொல்லுங்கள் பாப்பா, நாளைக்கே ஷூட்டிங்னா நான் தயாராகணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி தான் பேக்கில் இருந்து ஒரு 10,000 எடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கோங்க, இதுக்கு சூப்பராக ட்ரெஸ் மட்டும் எடுத்து நாளைக்கு தயாராகுங்க, நான் நாளைக்கு வந்து கூட வரேன் அப்படிங்கிறாங்க. சரி பிறப்பு தயார் நிலையில் இருக்கேன். ரோகிணி பாப்பா, வித்யா எதுவும் நினைக்காதாங்க, நான் கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன். நம்ம தொழிலும் போய் நம்மளை வந்து துண்டு போட்டு முகமூட வச்சுட்டாங்களே அப்படிங்கிற கடுப்பு தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஒரு வீட்டுக்குள்ளே அவரே வந்து ஆக்ஷன் பண்ணி பார்க்காரு. மணியே உடக்கத்தக்கன்னு திரும்பி ஆக்ஷன் பண்ணி பார்க்காரு கண்ணாடி முன்னாடி. ரோகிணியும் வித்யாவும் வீட்டு விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளியே வந்து பைக்கில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுதாங்க, என்னடி பண்ணுறது, இவர் வேறு ஷூட்டிங் போடுங்கிறாரு அப்படிங்கிற. அவர் போகணுன்னு சொல்லலை, நம்ம தான் சொன்னோம், நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. யார் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம், அவன் பெரிய கேமராமேன் ஆகணும் அப்படி இப்படின்னு, நான் பெரிய சினிமாலாம் எடுக்கணுமா, அவனை வச்சு இது பண்ணிடுறேன். என்ன கதையை ரெடி பண்ணதுக்கு அவன் ஃப்ரெண்டு எவனையா வர சொல்லி அவனை டேரக்டர் மாதிரி பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ரைட்ரு புக்கு எடுப்போம், அதை வந்து ஒரு சினிமா மாதிரியே நம்ம சொல்லிடுவோம் கதை அப்படிங்கிறாங்க. சூப்பர்டி அப்படிங்கிறாங்க. அதனால நேராக ஒரு புக் கடைக்கு போகிறாங்க, ஸ்டோரி எடுக்கிறாங்க. எடுக்கையில் ஒரு ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்குது, அது அவருக்கு சூட் ஆகுது மாதிரி இருக்குது. இது சூட் ஆக முடியும் அவருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கதை ரெடி, டைரக்டர் ரெடி, கேமராமேன் ரெடி, ஆக்டரு ரெடி, ஹீரோயின் யார் அப்படிங்கிறாங்க. நீ தான் மணிக்கு ஹீரோயின் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் ஹீரோயின்டி, உனக்கு 1 மாதம் சம்பளம் தந்துடுறேன், நீயும் நடிச்சு எப்படியா கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ப்ரோன் மணிக்கு நான் ஜோடியா, அது பேரே பேராது அப்படிங்கிறாங்க. 1 மாதம் சம்பளம் தான் ரெண்டி, ப்ளீஸ்டி எனக்காக ஹெல்ப் பண்ணி அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், நானும் ஹீரோயின் தானா அப்படிங்கிறாங்க. ரோஹினி பேசாமல் நம்ம அதை எடுத்து ஏதாவது சோசியல் மீடியாவில் போட்டு ஃபேமஸ் ஆகிடுவோமா அப்படிங்கிறாங்க. முதல்ல இதை சமாளிப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ அந்த உங்கள் குடும்ப காயினை எடு, தங்க காயினை அப்படிங்கிறாங்க. தங்கம் இல்லை வைரமும் சேர்ந்து தான் இருக்குது அது கீழே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் விளம்பரத்துக்கு அவசியமாக, இது எப்படியாவது யார்ட்டையாவது விற்றுருவண்டி, நம்மளும் ஒரு சினிமா எடுத்துடலாண்டி, எனக்கும் நேரம் போகண்டி, எங்கள் ஆஃபீஸ் அப்போ ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, அப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீனா இல்லை. மீனா அவங்க அம்மா வீட்டில் போய் அம்மா பிரியாணி செய்கிறதுக்கு இப்படி செய்யணுன்னு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, சரியாக வருமாங்கம்மா அப்படி இப்படின்னு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அது போக சாப்பாடு நான் வந்து மதியம் சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் கொண்டு வந்துடுறேம்மா, நீ சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லதுக்கு போயிட்டாங்க. கறியை வாங்கிட்டு அங்கேயே போயிட்டாங்க. அப்படியா இருக்குது. இங்கே ரோகிணி வராங்க, மீனா வச்சுருக்க காயினை நான் ஈஸியாக எடுத்துடுறாங்க. எடுத்து தன்னோட பேக்கில் வச்சுக்கிறாங்க. அப்போ மீனா முத்து எல்லோரும் வந்துடுறாங்க. இங்கே சமையல் பண்ணது பயங்கரமாக சமையல் பண்ணுறாங்க. இங்கே மனோஜும் விஜயாவும் விரதம் இருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்தால் தான் வந்து மனோஜினுடைய கடை வந்து அவனை விட்டு போகாது, விஜயாவோட ஆயுள் நாள் நீடிக்கும், எந்த உரியும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ தான் செய்வனையும் முறியும் அப்படிங்கிற மனநிலையில் சாப்பிடாம விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. காலையில் விரதம் இருந்துட்டாங்க, மதியம் வரைக்கும் விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ அவசர வேலைன்னு சொன்னாம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நீ கடைக்கு போகலையா அப்படிங்கிறம்மா. விரதம் இருந்துட்டு கடையில் இருந்தால் முடியாதும்மா, அதான் என் சில ஸ்டாஃபே கடையை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சூப்பரா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மீனா வந்து கீழே போர்ட்டிக்கோவில் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர மனமாக இருக்குது. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இன்றைக்கி பார்த்து இவ்வளவு மனமாக சமைக்கால, கண்டிப்பாக ருசியாக இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு தன்னை கூடுது. எப்படியாவது போய் சாப்பிட்றணுமா வச்சிடணுமா நினைக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க விரதம் இருக்கமா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது சுருதியுமே இடையில வந்துடுறாங்க, ரவியும் வந்துடுறாங்க. ரவி என்ன இடையில வந்துட்டீங்க அப்படிங்கிற, நீ
பிரியாணி ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க, அது நிறையவே இருக்குது, நானும் ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரவி, இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. அண்ணி செம்மையாக வந்திருக்கு அண்ணி அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து உண்மையிலே செம்மையாக வந்திருக்குடா அப்படிங்கிறாங்க. சூப்பராக வந்திருக்குல்ல, பேசாமல் பிரியாணி நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள் மீனா, சமையல் தான் நீங்கள் சூப்பராகவே பண்ணுறீங்களே, நீங்கள் எந்தெந்த கல்யாண மண்டபத்தில் வந்து டெக்கரேஷன் எடுக்கிறீங்களோ, பூ அலங்காரம் எடுக்கிறீங்களோ, சமையலும் எடுத்துருங்க. சமையலை நீங்கள் வந்து கலைமயம் மாறாமல் நீங்களே பண்ணுங்கள், நம்ம பண்பாடோட. நார்த் இந்தியன் உணவுகளை வந்து ரவியை பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணி இது சூப்பர் ஐடியா அண்ணி, நம்ம பண்ணலாமா அண்ணி அப்படிங்கிறாங்க. ரவி இப்போ தான் நான் டெக்கரேஷனுக்கு அது முறை எடுத்து பண்ணுறேன், அந்த நாட்டே சொல்கிறேன், அதே மாதிரி எல்லா மண்டபத்துலேயும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் நீ கண்டிப்பாக பண்ணலாம், நீங்கள் இவ்வளோ பேருக்கு சமைக்கும் போது அசால்ட்டாக இன்னும் கூட கொஞ்சம் பேர் சமைச்சா முடிஞ்சு போச்சு, அது போக உங்களுக்கு அனுபவம் நல்லாவே இருக்கு அண்ணி அப்படிங்கிறாங்க. ரவி நான் பிரியாணி அந்த அளவுக்கு செஞ்சதில்லை, நம்ம வீட்டுக்கு செஞ்சுருக்கேன்னா இவ்வளோ பேருக்கு இப்போ தான் முதல் முறையாக செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி என்னமோ சொல்லுவாங்களே, சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு பண்ணிட்டீங்க, அடுத்தாப்புல இதோட டபுளாக பண்ணேன், அப்படி மசாலா சேர்க்கணும் இவ்வளோ தானே அண்ணி, எக்ஸ்ட்ரா தானே, அது மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணிடுவீங்க அண்ணி, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே ரவி அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது விஜயா சவுண்டு கேட்டு கீழே வராங்க. டேய் ரவி, சுத்தி இன்னும் இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி தான் மதியம் வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி நீ பார்ட்டி கொடுக்கணும் எல்லோரும் வேலையும் கெடுத்துட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை பார்ட்டி கொடுக்கணும்னு சொன்னேன், ஃப்ரீயாக இருந்தால் வாங்கன்னு தான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்லுவேன். சுதி ரவி மேலே வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு சுதி நீ மீனாட்ட சரியாக பேச மாட்டலாம் அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் ஆண்டி பேசுகிறேன், வழியே வந்து அந்த மீனாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு அப்படி தான்மா, உங்கள்கிட்ட அப்படியே பேசி பேசி ஏதாவது காசு பணம் வாங்கன்னு நினைப்பா, நீ அவட்ட சரியாக பேசாத அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ரூம் போயிடுறாங்க. உங்கள் அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்க அப்படின்ற வீட்டு கேட்குறாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் அப்படி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வந்து கரெக்டாக ஆதித்யா வீட்டுக்கு போகிறா. பத்தியா நகையை எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. சூப்பர் டி சூப்பர், ஹீரோயினும் ரெடி, ஹீரோ அங்கே டோப்பாக ரெடி பண்ணிட்டு வரா அப்படிங்கிறாங்க. உடனே புரண்மணிக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ நீங்கள் வந்து டோப்பாலாம் வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் 2-3 வச்சுருக்கம்மா, ஜம்முன்னு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஹீரோயினும் செலெக்ஷன் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க வித்யா. ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணியாச்சா, ஹீரோயினுக்கு எந்த ஊர் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோயின் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹீரோயினா, எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு நீ ஹீரோயினா அப்படிங்கிறாங்க. ஏன் புரோன்மணி என்ன, நான் வந்து உங்களுக்கு ஹீரோயினாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன பாப்பா, நீனே தேவதை மாதிரி தான் இருக்க, நீ ஹீரோயினாக இருக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், டைரக்டர் கேமராமேன்லாம் யார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு யார் ப்ரொடியூசரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த படத்தை வந்து ரோஹிணியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அடுத்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம ரோஹிணி பாப்பாவா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ ஹீரோயின்னு நான் ஹீரோ, ரோஹிணி பாப்பா ப்ரொடியூசரு, அப்போ எனக்கு வந்து நெருக்கடி இருக்காது. ஒரு ஆக்டருக்கு தேவையே நெருக்கடி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தானே வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ண முடியும். சரி நாளைக்கு ஷூட்டிங் எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் நாளைக்கு எங்கே ஷூட்டிங் போகிறோம் அப்படிங்க. அதில் வாயை மூடு அப்படிங்கிறாங்க. ஹீரோ சார் நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி ஹீரோயின் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவர் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் வயசு பிள்ளை எனக்கு ஹீரோயினாக போடுதாங்கன்னா அப்போ நான் யூத்து மாதிரி இருக்கேன், அதனால தான் ஹீரோயினாக அவர் அந்த வித்யாவுக்குள்ளே போடுறாங்க. எப்பா நான் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபோன் அடி சொல்கிறாங்க. நான் புதுசாக ஒரு சினிமாவில் நடிக்க போகிறேன், கதையை கூட கேட்கல, நான் புதுசாக ஹீரோயின் நடிக்கிறதுனால அதுவே ஒரு பெரிய வாய்ப்புன்ட்டு நடிக்க போகிறேன். ஹீரோயின் ரொம்ப சின்ன வயசு பிள்ளை, அதுபோக வந்து ரதி மாதிரி இருக்கும், கலர்னா அப்படி ஒரு கலரு இப்படி ஒரு கலரு அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ஷூட்டிங் எங்கே அப்படி இப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. இன்னும் ப்ரொடியூசரும் சொல்லலை, ஹீரோயின் மேடமும் சொல்லலை, நான் சொன்னேன்னு உங்களுக்கு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஒரு விதமாக ட்ரெஸ் எடுக்கிறாரு கடையில் போய், அப்புறம் வந்து டோப்பாலாம் விதமாக வாங்கிக்கிறாரு, செண்டு கிண்டு எல்லாம் வாங்கிக்கிறாரு, பக்காவாக வாங்குறாரு. இங்கே ரோஹிணியும் வித்யாவும் போய் அந்த குடும்ப காயினை வந்து விற்கிறாங்க. அதை ஒரு 3 தலைமுறையாகவே பாதுகாத்து வச்சுருக்குறாங்க அண்ணாமலை வீட்டில். இதை எப்படியாவது விற்று காசாக்குனா தான் நம்ம பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லி இது நேராக ஒரு நகை கல்வி விற்காங்க. அதை பார்த்துட்டு அவர் சொல்வார், ஏம்மா இது கிட்டத்தட்ட இது ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமாம்மா, இதை ஏம்மா கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு அவசர தேவைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. என்னடி இவ்வளோ வருதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. பிறகு பழமையான இதில் அடி அப்படிங்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கிறாங்க. அவர் சூட்கேஸில் வச்சுக்கிட்டு, என்னடி சூட்கேஸ் நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. விடுறி படம் எடுக்கணும் சும்மா லேசா அப்படிங்கிறாங்க. என்ன நீ புதுசாக டபார்னு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன் ஒன்றை வச்சு படம் எடுக்க நான் முடிவு பண்ணல, என்னென்னாலும் பண்ணாதான் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எப்படி வீட்டில் சொல்லிட்டு வர போகிற அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெட்டியில் நிறைய பணம் இருக்குது, இது உன் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு
நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு, காலையில் 8 மணிக்கு நம்ம கிளம்புறோன்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பார்லர் வச்சுருக்கவங்களாம் வந்து ஒரு கூட்டம் வைக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அதனால் எங்களுக்கு மீட்டிங் நாளைக்கு பாண்டிச்சேரியில் அப்படின்னு. பாண்டிச்சேரிலையா? அங்கே பயங்கரமாக மழை பெய்யுது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் இது இல்லை, ஃப்ளைட்டில் தான் போகிறோம் அப்படின்னு. ஃப்ளைட்டில் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கேருந்து? சென்னையில். என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, சிலவங்க வந்து ஃப்ளைட்லேருந்து இங்கே வந்து இறங்கிட்டாங்க, நான் வந்து காரில் தான் பாண்டிச்சேரி போகிறேன் அப்படி இப்படின்னு எனக்கு இல்லாமல் சமாளிக்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நானும் லீவ் போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்களே விரதம் இருக்கிறீங்க, இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இந்த மீனா பயங்கரமாக சமையல் பண்ணி எல்லாருக்குமே பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இவளுக்கே 5க்கும் 10க்கும் தான் பூ விற்குது, இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒரு 10,000 ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு பார்க்க தெரியல. அதான் சொல்லுவாங்க, தகுதிக்கு ஏற்றாப்புல வருமானம் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து இருக்க தெரியும், தகுதியை மீறினா அப்படி தான் ஆடம்பரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவங்களுக்கு முறையாக ஒரு பெரிய தொழில் வந்திருக்கு, அதை வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும், 4 பேர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்காங்க. அதனால் எல்லோரும் மனநிறைவாக வாழ்த்தணும்னு நினச்சி தான் எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெருந்தன்மை மனசு உள்ளவங்க பண்ணுறது. அதனால தான் முத்தும் மீனாவும் பண்ணுறாங்க. பொன்னியாலேயோ உன்னை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் தான் நடன பள்ளி வச்சுருக்கேன், நான் எனக்கு நடன பள்ளி வந்துட்டு வருமானம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பாடாக கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு சமைக்க தெரியும், நல்ல மனசு இருக்குன்னு 4 பேர் கொடுக்கா, உனக்கு நல்ல மனசும் இல்லை, சமைக்கவும் தெரியாது, நீ யாருக்கு கொடுப்ப அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதனாலும் மீனாவை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா செய்கிறது சிறப்பாக இருக்குது, அப்புறம் மீனாவை தலையில் தூக்கி வச்சு ஆடாமல் யாரை தூக்கி வச்சு ஆட சொல்லுது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்லிடுறாங்க, எங்கள் வீட்டிலலாம் பெர்மிஷன் வாங்கிட்டேன்டி, நீ சொல்லிடு ஃபோன் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. ஃபோன் மணிக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு ஷூட்டிங் 8 மணிக்கு கிளம்பிடணும் அப்படிங்கிற. கிளம்பிடுறோம்பாப்பா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம்பாப்பா, ரோகிணி பாப்பா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே காலையிலே ரோகிணி பிறப்பிட்டு அங்கே போகிறாங்க. எங்கள் பாண்டிச்சேரி கிளம்பி போகிறாங்க. எல்லோரும் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போகிறாங்க. அங்கே ஊட்டியில் போய் ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனா அங்கே டெக்கரேஷன் வேலையை ரொம்ப சூப்பராக முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே ஏம்மா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்கண்ணே. இனிமேல் நீங்கள் எந்த ஆஃபர் கொடுத்தாலும் சமையலும் சேர்த்து தர வாய்ப்பு இருந்தால் கொடுங்கண்ணே, நான் நல்லாவே சமைப்பேம்ண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ நல்லா சமைப்பேன்னா ஒன்று செய்யுமா, இன்றைக்கி நம்ம மண்டபத்தினுடைய ஓனர் பையனுக்கு பிறந்த நாள், என்னைய ஒரு சமையல்காரங்கிட்ட சொன்னாங்க, அவர் வந்து சொதப்பிட்டார், சரியா, ஒழுங்காக பண்ணலை, இன்றைக்கி ஈவினிங் பண்ணிடலாமாம்மா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணுறேனே அப்படிங்கிறாங்க. அதனால் ஏம்மா 150 பேருக்கு சாப்பிடணும், அதை பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. பண்ணிடலானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து முத்துட்டு சொல்கிறாங்க, ஏங்க டெக்கரேஷன் சூப்பராக பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி அந்த கல்யாண மண்டபத்தோட ஓனர் பையனுக்கு பிறந்தனாங்களா, அதனால் ஒரு 150 பேர் சமைக்கணும், அதுக்குள்ளே சாமான்லாம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க அந்த கறி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அந்த கடைக்கு போய் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க. அந்த கடை அடைச்சி கிடக்கு. அவங்கள தான் ரோஹிணி கூட்டி போயிட்டாங்களே, ஏன்னா முத்து மீனாட்டியும் கண்ணில் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக ஊட்டிக்கு இறங்கிறாங்க. ஊட்டியில் இறங்கினோன்னா அங்கே ரூம்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. பாப்பா எப்போ ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. யார்கிட்ட? ஃபோன் பண்ணிட்டேன். இங்கே முத்து மீனாவும் வேறு கடையில் கறி பொருட்கள்லாம் வாங்கி அங்கே போய் சமையல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அந்த பிறந்தநாள் பார்ட்டி பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேனேஜரையும் கூப்பிட்டு வாழ்த்துறாங்க. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஏற்பாடு பண்ண ஆள் வேறு ஆளுண்ணே, ஆனால் அந்த ஆளுக்கு கடைசி நேரத்தில் வரலன்னு தான் நம்ம மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணால் புதுசாக இந்த அம்மா வந்திருக்காங்க, அந்த மீனம்மா, அதனால் அந்த பொண்ணை தான் சமைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம கல்யாண மண்டபத்தில் உள்ள ஆர்டர் அப்புறம் அந்த அம்மாவே சமைக்க சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல மனமாகவும் இருக்குது, நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க, சுத்தபத்தமாகவும் இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு சொன்னோன்னே சரிண்ணே அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு நல்ல பேரை நம்ம மண்டபத்து ஓனரே சொல்கிறாரு, பேசின தொகையோட கூடுதலாக 10,000 கொடுக்கலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறானே. பேசின தொகையே போதும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய ஆள் தரதை வாங்கிக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் பண்ணுறதுக்கு 30,000 பேசியிருக்கிறாங்க. இங்கே கூட 10,000 வச்சு 40,000 கொடுக்காங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டோம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, இவ்வளோ பெரிய தொகை கிடைக்க நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கம்மா, இது உன் வேலைம்மா, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நம்ம ஓனருக்கே பிடிச்சிருக்கு, நம்ம ஓனர் சாதாரணமாக எல்லாரையும் பிடிக்காது, உங்கள் சமையல் அவ்வளோ பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி நம்ம கல்யாண மண்டபத்தில் வர ஆஃபர் ஃபுல்லும் உங்களுக்கு தான் வரும், சமையலை ஜம்முன்னு பண்ணுங்கள், பெரிய ஆளாக வாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியும் வித்யாவும் கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்னடி ஷூட்டிங்னு சொல்லிட்டு உன் பாட்டில் இருக்க அப்படிங்கிற, நம்மளே வந்து ஒரு
சிறுகதையை எடுத்து சினிமா எடுக்கிற மாதிரி பண்ணுறோம், வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடாது, என் கதையை எப்படி எடுக்கலான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அதே கதையை அப்படி எடுத்தால் தானே பிரச்சனை, கொஞ்சம் நம்ம பர்சனலை மட்டும் உள்ள விடுவோம், அந்த வில்லத்தனத்துக்கு உன் கேரக்டரை உள்ளே வைப்போம் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ பார்க்க நக்கலாக தெரியுது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, வில்லனுக்கு சரியான ஜோடி நீ தான், அது லேடி வில்லி நீ தான், நீ கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு ரைட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிடுறாங்க. அங்கே ப்ரோன்மணியை வச்சு அங்கங்கே ஷூட் பண்ணுறாங்க. ப்ரோன்மணிக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்பாட்டில் இருந்து செல்ஃபி எடுத்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரா அனுப்புகிறாங்க. தன்னுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்லேயும் தன்னுடைய சமூக நல ஊடகத்தில் உள்ள அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. நான் வந்து புதுசாக ஒரு சினிமா நடிக்கிறேன், நான் தான் அதில் ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு எல்லோரும் காலக்கொடுமை, நீரெல்லாம் நடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னா, எங்களை மாதிரி நடிகர்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வயது முந்து நீங்கள் ஹீரோன்னா அப்போ நாங்கள் யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து போடுறாங்க. இதை பார்த்து ப்ரோன் பண்ணி எல்லோரும் பொறாமையில் தொங்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா அப்படிங்கிறாங்க ரூமில் போய். என்ன அப்படிங்கிறாங்க, எல்லா நடிகரும் என்னை பார்த்து அலறுதாங்க, இந்த வயசில் நான் ஹீரோவுக்கு நடிக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ஹீரோவாக நடிக்க உங்களுக்கு எப்படி பார்த்து தோணுச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் முகராசி அப்படி, வித்யாவை நீங்களும் ஜோடி பொறுத்து அப்படி இருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிப்பா எத்தனை நாள் இங்கே ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் வித்யாட்ட சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், வித்யாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பாப்பா நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூமில் உட்காந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபோன் அடிச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்திட்டு இருக்காங்க. உடனே வித்யாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு நாள் தான் நான் வந்து அங்கே மீட்டிங் சொல்லி கேட்டு வந்திருக்கேன், நாளைக்கு ஷூட்டிங் எப்படி கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்பில் வந்து எங்கள் ஆன்ட்டிகிட்ட நான் எப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன். ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் ஒரு லோன் விஷயமா வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மீட்டிங் தானே போகிறோன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆன்ட்டி, சிட்டிக்குள்ள ஒரு 2-3 பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன், பார்லரு. அதனால் வந்து லோனுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். அவங்க வந்து இன்னும் 2 நாளைக்கு நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு தான் வந்து உங்களுக்கு லோன் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2-3 நாள் இருக்க வேண்டிய ஆன்ட்டி, சில நேரம் வந்து 1 வாரம் கூட ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம் கிடைக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா, உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம் கடையை பார்த்துப்பாங்களா, இல்லை நான் கடைக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி, அதுக்கெலாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, மனோஜ் மாதிரி இருமா, நீ யாரையுமே நம்பிடாத, கல்லாலாம் மனோஜ் வந்து ஒன்றா வைப்பான், இல்லை வந்து அவன் இருப்பான், வேறு யாரையும் வைக்க மாட்டான், அது மாதிரி நீ வந்து யாரையும் நம்பிடாத, உன் பார்லர் வேறு நல்லா ஓடும் இந்த சீசன் அப்படி இப்படின்னு நீ சொல்லியிருக்கிற, அதனால் ஒரு நாளைக்கு 10,000 20,000 ஓடும், அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஆட்டைப்பட்டக்கூடாது, நான் வேணா போய் கல்லால் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, உங்களுக்கும் நடன பள்ளி இருக்குது, நீங்கள் பள்ளியில் இருந்தால் தான் வந்து ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா வந்து புதுசாக வர்றவங்க அட்மிஷன் போகிறவங்க நிறைய வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மாதிரி சொல்கிறேன். சரிம்மா நான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லுமா, நீ வந்து ட்ரைனிங் போய்ட்டு வாமா, நான் மனோஜ் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து அம்மா இன்றைக்கி விரதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு, அதனால் வந்து நாளைக்கு சிசிடி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய், உன் பொண்டாட்டி இப்போ தான் ஃபோன் பண்ணா, உன் பொண்டாட்டி வந்த பிறகு தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அவள் வந்து அங்கே போயிருக்கா, எங்கே ஷூட்டிங் எங்கேயோ ட்ரைனிங் போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ட்ரைனிங்மா அப்படிங்கிறாங்க. லோன் ஏதோ கேட்கலாம் 2-3 பார்லர் வைக்கிறதுக்கு, அதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படி என்கிட்ட சொல்லிட்டாடாடா, அவளுக்கு பணம் வருதுன்னா உடனே அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பணம்னா போதும், மனோஜுக்கு பணம்னாலும் போதும், தாண்டி சொல்லலை வைக்கலைங்கிறத பெரிய லெவலில் எதுவும் இது பண்ணலை. இப்படி இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு கால் வருது. அந்த கல்யாண மண்டபத்தினுடைய மேனேஜரை ஃபோன் அடிக்கிறேம்மா, இப்போ திடீர்னு இன்னொரு ஆஃபர் வந்துருக்குமா, வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போமா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு அட்வான்ஸ் வாங்க போகிறாங்க. உடனே அட்வான்ஸும் வாங்கி கையில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ரோகிணியும் வித்யாவும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒன்று சொல்லி, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே டேரக்டரு கேமராமேனை மாதிரி செட் பண்ணி இங்கேயே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டுருங்க, ஹீரோவை மட்டும்தான் முக்கியத்துவம், அதனால் நானும் வித்யாவும் கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க சும்மா ஜாலி பண்ணது மாதிரி கேமராவில் அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு கிடக்காங்க. ப்ரோன் பண்ணி வச்சு ப்ரோன் பண்ணி வடக்கத்தக்கன்னு ஆக்ட் பண்ணிட்டு கிடக்காரு. இப்படியே இருக்குது. அதனால் அவங்க எடுத்தவங்களுக்கு கொடுத்த பணம்லாம் சரியாக போகுது. அவங்க இனிமேல் பேக்கப் பண்ணி வேண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி மீதி வந்து ஷூட்டிங் வந்து இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வச்சுக்கலாம், இப்போ ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு ப்ரோன் பண்ணியும் ஊருக்கு கிளம்பிடுறாரு. வந்த உடனே கறி கடையை திறக்காரு. இப்போ மீனாவுக்கு ஒரு ஆஃபர் வந்துட்டுலாம், சரி அந்த கடை இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. கறி கடை திறந்துருக்கு. அப்போ முத்துக்கு கால் பண்ணி, ஏங்க அந்த கறிக்கடை திறந்துருக்குங்க, வாங்க அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. மீனா அதில் ஏறி வரேன், நம்ம கொஞ்சம் அந்த அண்ணாச்சிட்ட பேசிடலாம், ரெகுலராக தொழில் பண்ணுறவங்க என்ன கட்டுமான ரேட்டில் கொடுங்க வைங்கன்னு நான் பேசுகிறேன், நீ பேசினா சரியாக வராது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து வராரு. மீனா அப்படின்ட்டு முத்து வந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கடை தான் அப்படிங்கிறாங்க. இந்த கடை தான் நீங்கள் வேண்டியது சூப்பராக இருந்துச்சு பிரியாணி, அப்போ அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடைக்கு போகிறாங்க. அங்கே கறியை கட் பண்ணிகிட்டு இருக்காரு ப்ரோன் பண்ணி. ஏத்தாளை பார்க்குறாங்க, முத்து மீனாவும் இருக்காங்க. அந்த மணியை பார்த்துட்டு மீனாவுக்கும் முத்துக்கும் பயங்கர ஷாக்கு.
இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவருக்கு பயங்கர ஷாக்கு. ஐயையோ! தொலைஞ்ச போலயே அப்படின்னு சொல்லி வாயை பொத்துறாரு புரோன்மணி. இனி என்ன நடக்கும் இந்த புரோன்மணி வாழ்க்கையில்? ரோஹிணியோட நிலைமை என்ன ஆகும்? முத்துக்கு தெரிஞ்ச விஷயத்த அண்ணாமலைகிட்ட சொன்னால் அண்ணாமலை என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.